புகை வர மாதிரி ஆவி வெளியில் வரக்கூடிய தண்ணியை ஸ்தானமாக பண்ணக்கூடாது. இல்லை, அது வந்து ஒரு அபசகனத்தை குறிக்கக்கூடியதாக தான் இருக்கும். அது ஒரு பெரிய கதையாக தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது சிறப்புடையது கிடையாது, அபசகனத்தை குறிக்கக்கூடியது. அதாவது அக்னியை தூக்கி தலையில் போட்டுக்கணுன்ற மாதிரி ஒரு வழக்கத்தில் உள்ளது தான் அது. ஆனால் பூஜை அறையில் நேராக வைக்கக்கூடாது. இப்போ நம்ம பூஜை பண்ணுறதுக்கு நேருக்கு நேராக எண்ணெய் பாட்டில் இருக்கக்கூடாது, இவ்வளோதான். மறைச்சி வச்சுக்கணும். அது தரித்திர வஸ்துன்றதுனால மறைச்சி வைக்கணும், இவ்வளோதானே தவிர வாங்குறதுல வாசல் தைச்சு கோலம் போடுறது அப்படின்னா அதில் வெறும் கோலமாக போடக்கூடாதுன்னு சம்பிரதாயத்தை சொல்லுது. அது பாவத்தை குறிக்கும்னு சொல்லிட்டாங்க. எது வெறும் கோலமாவில் போடுறது, கொஞ்சமாவது அரிசி மாவு கலக்கணும். பச்சரிசி மாவு அதிலே தான் போடணும், முடியலன்னா அதை கலக்கணும். வெறும் கோலமாவில் போடக்கூடாது. துணியை ஏதாவது வேண்டான்னு குப்பைகளை அள்ளி வெளியில் போடக்கூடாது. அன்றைக்கி செவ்வாய் வெள்ளி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில் எடுத்து போட மாட்டாங்க. அதுமாதிரி சிலதை கொளுத்துவாங்க, அதை கொளுத்தக்கூடாது. ஏதாவது நம்ம பழைய துணியை கிழித்து கறி துணி ஆக்கக்கூடாது. இதெல்லாம் வெள்ளி பொதுவாகவே நான் பொதுவாகவே சொல்கிறது உண்டு. நம்ம பயன்படுத்தப்பட்ட ஆடையை கிழித்து கறி துணியாக மாற்றாதீங்க, அதான் அந்த துணியை மாற்றாதீங்கன்னு நான் சொல்கிறது உண்டு. இருந்தாலும் அது என்ன பண்ணுறது, பழைய துணி வேணும்னுமோ செஞ்சுக்கிறேன். ஆனால் நெருப்பு சம்பந்தமான வேலை, போர் சம்பந்தமான வேலை, ஆயுதம் சம்பந்தமான வேலைனா செவ்வாய்க்கிழமை ரொம்ப பெட்டர்னு சொல்கிறது உண்டு. சராசரி விஷயத்துக்கு அது சரியாக வேண்டான்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் என்னுடைய இதை பார்த்தா செவ்வாய்க்கிழமை தாராளமாக செய்யலாம்ங்கிறது தான் கருத்து. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக அக்னிருத்ரன் சுவாமிகள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க நலம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்களுக்கான குறிப்பா சில வேலைகளை சில நேரங்கள்ல சில நாட்கள்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. அதுல குறிப்பா இந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது? அதாவது முதல்ல நம்ம நல்ல விஷயங்களை பார்ப்போம். எப்பவுமே செவ்வாய் வெள்ளி இது 2 நாளும் நம்ம வாரத்தில் 2 நாள் ஆன்மீக சம்பந்தமான நாள் நம்ம சொல்லுவோம். சனிக்கிழமை பெருமாளுக்கு அப்படிலாம் சொன்னாலும் செவ்வாயும் வெள்ளிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். எந்த காரணத்தை கொண்டும் பூஜை புனஸ்காரங்களை தடை பண்ணக்கூடாது. அதாவது நம்ம அன்னைக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளி பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நாளே விளக்கெல்லாம் தேய்ச்சி கவுத்து வச்சுருவாங்க, அதை தண்ணியெல்லாம் வடிட்டோம்லன்ட்டு. அப்படி பண்ணக்கூடாது. அது வெள்ளிக்கிழமையே இல்லை செவ்வாவோ வெள்ளியோ அன்னைக்கே தான் அதை என்ன பண்ணணும்னா அலம்பி தேய்க்கெண்ணெய் தேய்ச்சி தொடச்சி அன்னைக்கே விளக்கேற்றிக்கணும். ஒரு நாள் முன்னாடி அந்த மாதிரி சுத்தம் பண்ணி வைக்கக்கூடாது. வீடை கூட க்ளீன் தொடச்சி வைக்கிறதெல்லாம் நைட்டே என்ன பண்ணுவாங்க, சில வீட்டில் தொடச்சி வீட்டெல்லாம் தொடச்சி மாப் போடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு நைட்டு கடந்துட்டாலுமே அது தோஷத்திலே தான் இருக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கே தான் நம்ம தொடச்சி அன்னைக்கே நம்ம சரி பண்ணிக்கணும். குறிப்பாக நம்ம வீடு துடைக்கும் போது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வீடுனா மாப் போட்டு துடைக்கிறோம் இல்லையா, இப்போ அதுதான் எல்லாரும் பண்ணுறோம். அதில் கொஞ்சம் கல் உப்பும் கஸ்தூரி மஞ்சத்தூள்னு ஒன்று இருக்குது, அதை கலந்து நம்ம வீடு துடைச்சிக்கலாம். அதோட சேர்த்து கெமிக்கல்லாம் அந்த டைல்ஸ் கிளீனர்லாம் போட்டுக்கிட்டோம். இதை சேர்த்துக்காக ஏதாவது தோஷங்கள் தான் போயிடும். இதுவும் அன்னைக்கே தான் பண்ணணும், முதல் நாள் தான் பண்ணி. சில பேர் முதல் நாள் பண்ணுவாங்கல்ல, அப்படி பண்ணக்கூடாது. அன்னைக்கே இந்த விளக்குக்கு இந்த வீடு துடைக்கிறது இந்த 2ம். இந்த ஃபோட்டோ சாமி ரூமை க்ளீன் பண்ணுறது, ஃபோட்டோ பண்ணுறது எல்லாம் அதை முதல் நாள் தேவைன்னா ஃபோட்டோலாம் தொடச்சி வச்சுக்கலாம். ஆனால் விளக்கு அது பண்ணக்கூடாது. ஃபோட்டோ தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம், அந்த ரூமை சுத்தம் பண்ணலாம். மறுநாள் தான் இந்த விஷயங்கள்லாம் செய்யணும். செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல இன்னும் 2-3 முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு வெள்ளி செவ்வாய்ல கடன் வாங்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. ஆனால் இந்த 2லயும் ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கலாம். நம்ம கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா சாதாரணமாக கொடுக்கக்கூடாது. யாருக்காவது உடல் நலம் சரியில்லைன்னு கடன் கேட்டால் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னா கொடுக்கணும். ஒரு உயிருக்கு அப்படின்னு வரும்போது தாராளமாக செய்யலாம். அது மாதிரி பசி அப்படின்னு வரும்போது தாராளமாக அதை செய்யலாம். சராசரியா நம்ம கடனா அன்னைக்கு கொடுக்கறது சிறப்பு கிடையாது. வாங்குறதும் சரி, நம்ம அந்த கடன் வாங்கினா அது நல்லது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம மெடிக்கல் செலவுன்னும் போது தாராளமாக வாங்கிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். மரம் வெட்டுதல் கூடாது. வீட்டில் ஏதாவது மரம் இருந்தால் வெட்டுவாங்க, ஏதாவது கிளையை வெட்டுறது, மரம் வெட்டுறதுங்கிறது எக்காரணத்தை கொண்டும் வெட்டக்கூடாது. அதுக்கப்புறம் துணி கிழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஒரு புடவை வாங்கினா இப்போல்லாம் ஜாக்கெட்டும் சேர்ந்து வருது இல்லையா, அதோட அதை கிழிக்கிறது. இதே டெய்லராக இருக்காங்கன்னா செய்யலாம்.
தொழிலா செய்யலாம். தொழில்னு வரும்போது எப்பவுமே அது வந்து கணக்குல வராது. நம்ம வீட்ல நம்ம கிழிக்க போறோம்னா அது மாதிரி துணியை வந்து கிழிக்க கூடாது. அது புது துணியா இருந்தாலும் சரி, பழைய துணியாக இருந்தாலும் கிழிக்க கூடாது. இந்த விஷயங்கள் தலைக்கு குளிக்கிற சில பேர்லாம் இது பண்ணுவாங்க. ஆனா வெள்ளிக்கிழமை தாராளமா தலை குளிக்கலாம். சில பேர் தலைக்கு அது ஒரு பெரிய கருத்து இருக்குது. வெள்ளிக்கிழமை தலை குளிக்கலாமா, தலைக்கு குளிக்க கூடாதா அப்படின்னு நிறைய கருத்து பரிமாற்றங்கள் இருக்கு. தாராளமா வெள்ளிக்கிழமை குளிக்கலாம். கிழக்கு பார்த்து நின்று குளிக்கணும். வெள்ளி செவ்வா அப்படின்னா கிழக்கு டைரக்ஷன்ல நின்று தான் குளிக்கணும். அது ஏன் குறிப்பிட்டு? ஆமா, எப்பவுமே கிழக்கு நோக்கி இருக்கிறதுக்கு வந்து தோஷம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் எல்லா கோயிலும் கிழக்கு பார்த்து இருக்கும். எல்லா மூர்த்தியும் அத விக்கிரகங்கள் எல்லாமே கிழக்கு பார்த்து தான் வச்சிருப்பாங்க. கிழக்கு பார்த்து இருந்துட்டா அநேகமான தோஷங்கள் அண்டாதுங்கிறதுனால தான் அந்த மாதிரி வைக்கிறது. குளிக்கிறது கூட சரி, கிழக்கு பார்த்து நின்று குளிக்கணும். சூரிய உதயத்தை பார்க்கணும். அதெல்லாம் பாத்ரூம்லாம் அந்த டைரக்ஷன் தான் போதும். இது பண்ணணும். எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு செவ்வாய் வெள்ளியை நம்ம கணக்கிடுறோம். எடுத்ததும் என்ன பண்ணா, அந்த தண்ணியில கொஞ்சம் கல்லு உப்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு துளி மஞ்சள் பொடி, இதை போட்டு குளிச்சா அவ்வளவு நல்லது. அது மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா, சிலருக்கு இது ஒரு கருத்து உண்டு. அது ஒவ்வொரு குடும்ப பழக்கத்துக்கு உட்பட்டது. சில பேர் வந்து குளிக்கலான்ட்டு ஒரு குடும்பம் வச்சிருப்பாங்க, சம்பிரதாயம், அதுக்கு பேர் சம்பிரதாயம்னு பேரு. அதுல நம்ம தலையிட வேணாம். ஆனா தண்ணி எடுத்து தலை வழியா, சில பேர் சொல்லுவாங்க கால்ல இருந்து ஊத்தின்னு போனோம்லாம் சொல்றது உண்டு, தெரியும், கேள்விப்பட்டிருக்கலாம். கால்ல இருந்து அதெல்லாம் இல்லை, தாராளமா தலைக்கு தண்ணி ஊத்தலாம். தலைக்கு அது என்னன்னா, தலைக்கு தண்ணி ஊத்துனா ஒரு அபசகுனம்னு பழைய காலத்துல ஒண்ணு உண்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது ஆத்துல குளிக்கணும்னா கூட நம்ம இறங்கும் போது இதுல எடுத்தனாலும் முங்கி தான் குளிப்போம். அப்பதான் பலாபலன்கள். அந்த மாதிரி நம்ம தண்ணியை ஊத்துறது தலை வழியா ஊத்திக்கலாம். சுடுதண்ணி இதே இதுக்கு வெள்ளி செவ்வாழை இதெல்லாம் நிறைய கேள்விகள் வந்ததுனால சொல்றேன். அப்போ சில ஏதோ சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை சுடுதண்ணில் குளிக்கக்கூடாதுன்னு. அதெல்லாம் அவங்க உடல்நிலையும் விஷயத்தையும் பொறுத்து. அதே மாதிரி நேரடியா ஒரு கொதிக்கிற தண்ணியை குளிக்க கூடாது. கொதிச்சு புகை வர தண்ணியை குளிக்க கூடாது. புகை சில தெரியல, அப்படி கொதிக்க புகை வரும். ஆமா, நிறைய பேர் அந்த மாதிரி குளிக்கிறது. அப்படி குளிக்கக்கூடாது. புகை வர மாதிரி ஆவி வெளியில வரக்கூடிய தண்ணியை ஸ்தானமா பண்ணக்கூடாது. இல்ல, அது வந்து ஒரு அபசகனத்தை குறிக்கக்கூடியதான் இருக்கும். அது பழைய, அது ஒரு பெரிய கதையா தான் சொல்றாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது சிறப்புடையது கிடையாது, அபசகனத்தை குறிக்கக்கூடியது. அதாவது அக்னியை தூக்கி தலையில போட்டுக்கணுன்ற மாதிரி ஒரு வழக்கத்துல உள்ளது தான் அது. அதனால புகை வர மாதிரி பண்ணக்கூடாது. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கூட வந்து எண்ணெயை வந்து முறிச்சிட்டு தான் குளிக்கணும். முறிக்கணும்னா சூடு பண்ணி, எண்ணெயை சூடு பண்ணி அதை ஆற வச்சு தான் குளிக்கணும்ன்றது சொல்லுது. சூடான வெறும் பச்சை எண்ணெயை தலைக்கு தேய்க்கூடாது. அதுவும் அபசகனத்துல குளிக்கிறது கூட வெது வெதுன்னு தண்ணியில தான் அப்படிதான் குளிக்கணும். தண்ணியை சுட வச்சாலும் கொஞ்சமாவது பச்சை தண்ணியை கலந்து தான் குளிக்கணும். இதெல்லாம் வந்து சம்பிரதாயத்துக்கு உட்பட்டது. இப்ப நிறைய பேர் வந்து இந்த செவ்வாய் வெள்ளியில எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இப்ப பூஜைக்கே நம்ம பொருட்கள் வாங்குறோம், அதுல எண்ணெய் இந்த பூஜை பொருளை சேர்த்து வாங்கணும்னா அந்த கிழமைகள்ல வாங்கலாம். அதாவது பொதுவா எண்ணெய் வந்து தரித்திர வஸ்து, அதுக்கு பேர் வந்து தரித்திர வஸ்து. ஆனா அதுதான் சமையலுக்கும் யூஸ் ஆகுது, விளக்கேற்றுறதுக்கும் யூஸ் ஆகுது. அதை வந்து பூஜை அறையில் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாராளமாக வாங்கிக்கலாம். பூஜை அறையில் நேராக வைக்கக்கூடாது. இப்போ நம்ம பூஜை பண்ணுறதுக்கு நேருக்கு நேராக எண்ணெய் பாட்டில் இருக்கக்கூடாது. இவ்வளோதான், மறைச்சி வச்சுக்கணும். அது தரித்திர வஸ்துன்றதுனால மறைச்சி வைக்கணும். இவ்வளோதானே தவிர வாங்குறதுல ஒன்றும் ஒரு பெரிய சம்பிரதாயங்கள் தேவையில்லை. அது ஆனால் என்னன்னா, மங்கள பொருட்கள் வாங்கும்போது வானான்னு வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு சாமான் வாங்குறோன்னா அந்த சாமான் கூட சேர்த்து எண்ணெய் வாங்க மாட்டாங்க. ஆமா, எதை நான் சொன்னல, அது தரித்திர வஸ்துல இருக்கிறதுனால அது வாங்க மாட்டாங்க. பூ போடுறது இதெல்லாம், அந்த பூவெல்லாம் கணக்கில் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நிறைய கேட்டிருக்காங்க, கேள்வியில சொல்றேன். அதனால் முதல் நாளும் வாங்கிக்கலாம், மறுநாளும் வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய ஒரு நைட்டு தங்குனாலே வந்து தரித்திர பொருள் நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படி வாங்கி வச்சுட்டு கிடையாது. எப்படின்னா ஃப்ரிட்ஜில் பூ இந்த மாதிரி நல்ல பொருள் சில பேர் மாமி சுத்தியும் வச்சுக்குவாங்க அதுலயே, ஃப்ரிட்ஜிலேயே. அப்படின்னா தான் அது வந்து ஒரு மன ஒப்புதல் இருக்காது. அது சரி கிடையாது. அதுதான விஷயம். தரும் ஒரு நாள் முன்னாடி பூ வாங்க, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, வாங்கலாம். இப்போ பெண்கள் அதே மாதிரி வந்து எந்த நாள் வந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்களோ இல்லையோ, குறிப்பா செவ்வாய் வெள்ளியில வந்து வீட்டுல கோலம் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதற்கான சாஸ்திரம் என்ன? செவ்வாயும் வெள்ளியும் வந்து அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு வார்த்தை உண்டு, மங்கள வாரம்னு உண்டு. செவ்வாய்க்கிழமை அதிகமா நம்ம தமிழ்நாட்டில் அது வந்து பெருசா யூஸ் பண்றதே இல்லை. சாமி கும்பிட மட்டும்தான், சில வேலைக்கு நல்ல வேலைகளுக்கெல்லாம் செய்யறது இல்லை. ஆனா வடநாட்டில் செவ்வாய்க்கிழமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மங்களவாரம் சொல்றதெல்லாம் இப்போ ஆந்திரா பக்கம் அந்த பக்கம்லாம் அது நம்மளுடைய சம்பிரதாயம் இப்படி. ஆனால் செவ்வாய்க்கிழமை தான் இது பண்ணணும்னா, அதாவது வாசல் தைச்சு கோலம் போடுறது அப்படின்னா அதில் வெறும் கோலமாவை போடக்கூடாதுன்னு சம்பிரதாயத்தை சொல்லுது. அது பாவத்தை குறிக்கும்னு சொல்லிட்டாங்க. எது வெறும் கோலமாவில் போடுறது. கொஞ்சமாவது அரிசி மாவு கலக்கணும்.
பச்சரிசி மாவு அதிலே தான் போடணும், முடியலன்னா அதை கலக்கணும். வெறும் கோலமாவில் போடக்கூடாது, தோஷம்ன்றாங்க. இதெல்லாம் பழைய சம்பிரதாயங்கள் இருக்குது. அதனால நீங்க பண்றோம்னா சும்மா கொஞ்சோண்டு அரைச்சி வச்சு அதில் கலந்துக்கிட்டு போட வேண்டியதான். இப்போ இது நம்ம அரைக்கணும்லாம் இல்லை. இப்போ நடுப்புற கூட ஒருத்தர் சொன்னாங்க, இல்லை சாமி நான் அரைக்கலாம் இல்லை, முறுக்கு மாவு வாங்கி கலந்துடுறேன், அதில் ரெடிமேடாக முறுக்கு மாவு இல்லை, அதை வாங்கி கலந்துடுறேன் அப்படின்றாங்க. ஏதோ ஒன்று, அதாவது உணவு சார்ந்து இருக்கணும். எறும்பு கிரும்பு சாப்பிடணும், ஜீவராசிகளுக்கு ஒரு உணவு கொடுக்கணுங்கிறதோடைய அது வந்து ஒரு சம்பிரதாயமாக வர்றது தான். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். புது துணிகள் செவ்வாய் வெள்ளி பண்டிகை காலம் அதையும் காணுகிறதுனோம். செவ்வாய் வெள்ளிக்கு புது துணியை போடுறோம்னா கண்டிப்பா மஞ்சள் வச்சு தான் போடணும். வெறும்னு முக்கிய நாட்களுக்கு, கல்யாண நாள், முக்கிய இந்த பண்டிகை காலம், செவ்வாய் வெள்ளிக்கு வந்து புது துணியை அப்படியே போடக்கூடாது. அது சிறப்பு கிடையாது. மஞ்சள் தொட்டு வச்சு தான் போடணும். நிறைய பேர் கூட இதுல கமெண்ட்ல கூட சொல்லலாம். அப்பெல்லாம் புது துணி எப்போ போட்டாலுமே காலர்ல அந்த இதெல்லாம் மஞ்சள் வச்சிருவாங்க. புடவைன்னா புடவையில மஞ்சள் வச்சு தான் போடணும். மஞ்சள் வைக்காம ஒரு புது துணியை போனா அது கோடி துணின்னு சொன்னாங்க பழைய காலத்துல. இப்ப எல்லாம் அப்படி பண்றது இல்ல. கடையில போகும்போதே சட்டை வாங்கி அப்படியே போட்டு அப்படி போயிடுறாங்க. அப்ப அப்படி ஒரு புது துணியை அப்படியே உடம்புல போட்டா கோடி துணி, அதான் அந்த இறந்தவங்களுக்கு போடுறோம் இல்லையா, அப்படின்ற பேர் தான் உண்டு. அதனால மஞ்சள் வச்சுதான் போடணும். அதுதான் வந்து மங்களம்னு பேரு. எந்த புது வஸ்திரமோ நேரடியா பயன்படுத்தக்கூடாது. ஒரு குழந்தை பிறந்தா கூட புது துணி போட மாட்டாங்க குழந்தைக்கு, தெரியுமா? பழைய யாருக்கிட்டையாவது பழைய சட்டை வாங்கி தான் போடுவாங்க குழந்தைங்களுக்கு. அது வந்து நம்மளும் அது மாதிரி பண்ணும்போது நல்லது. வெள்ளி செவ்வாய் அப்படின்னா உங்களுக்கு துணியை ஏதாவது வேண்டான்னு குப்பைகளை அள்ளி வெளியில போடக்கூடாது. அன்னைக்கு செவ்வாய் வெள்ளி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில எடுத்து போட மாட்டாங்க. அது மாதிரி சிலதை கொளுத்துவாங்க, அதை கொளுத்தக்கூடாது. ஏதாவது நம்ம பழைய துணியை கிழிச்சு கறி துணி ஆக்கக்கூடாது. இதெல்லாம் வெள்ளி பொதுவாகவே நான் பொதுவாகவே சொல்றது உண்டு. நம்ம பயன்படுத்தப்பட்ட ஆடையை கிழிச்சு கறி துணியாக மாற்றாதீங்க, அதான் அந்த துணியை மாற்றாதீங்கன்னு நான் சொல்றது உண்டு. இருந்தாலும் அது என்ன பண்ணுறது, பழைய துணி வேணும்னுமோ செஞ்சுக்கிறேன். ஆனால் வெள்ளி செவ்வாய் அதை செய்யக்கூடாது. ஒரு புடவையோ ஒரு பாவடையோ ஒரு நைட்டியோ கிழிச்சு அதை வந்து நான் சொன்னேன், கிழிக்கிறதுன்றதே அன்னைக்கு இருக்கக்கூடாது. துணியை கிழிச்சல்ன்றதே இருக்கக்கூடாது. நம்ம அது வெள்ளி செவ்வாய்க்கெல்லாம் இந்த மாதிரி செய்யலாம் இருந்தால் மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ ஒரு காரியம் நம்ம துவங்குறோம் அப்படின்னா முதல் தடவை அதை நம்ம செய்ய போறோம் அப்படிங்கும்போது கூட செவ்வாய் வெள்ளியை சில பேர் வந்து தவிர்க்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஒரு புதிய தொடக்கம் அந்த கிழமைகள்ல பண்ணக்கூடாதா? இல்ல செவ்வாய் வெள்ளி புது காரியம்னு வரும்போது முகூர்த்தம் தான் பார்ப்பாங்க. அந்த முகூர்த்தம் வெள்ளிக்கிழமையா தான் பண்ணிக்குவாங்க. வெள்ளிக்கிழமை இல்லைன்னா முகூர்த்தம் இல்லை, அதை வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. அந்த முகூர்த்தம்ன்றத பார்க்க போகும்போது கிழமை கணக்குல வராது. இப்போ ஒரு புதுசா ஒருத்தங்க வேலைக்கே ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஜாயின் பண்ணலாம். அது ரெண்டா பிரிக்கிறாங்க. கடுமை, அதாவது நெருப்பு சம்பந்தமான வேலை, போர் சம்பந்தமான வேலை, ஆயுதம் சம்பந்தமான வேலைனா செவ்வாய்க்கிழமை ரொம்ப பெட்டர்னு சொல்றது உண்டு. சராசரி விஷயத்துக்கு அது சரியா வேண்டான்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா என்னுடைய இதை பார்த்தா செவ்வாய்க்கிழமை தாராளமா செய்யலாம்ங்கிறது தான் கருத்து. நான் தான் சொன்னேன், ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் சில விஷயங்கள் மாறும். இப்போ திருநெல்வேலி மாவட்டம் இருந்தால் திருநெல்வேலி ஒரு டைப்பாக இருக்கும், சென்னை ஒரு டைப்பாக இருக்கும், கோயம்புத்தூர் ஒரு டைப்பாக இருக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமை செய்யலாம், தாராளமாக செய்யலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில செவ்வாய் வெள்ளிக்கிழமையில பெண்கள் வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.